தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கார். கணவன் மனைவிக்குனால அந்த குரு வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அம்மாவும் வந்து சில நேரமாக பேசும்போது பிடிவாதமாக பேசுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாம். பழைய சொத்துக்களை விற்று புது வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கும்போது குழந்தை பேர் யாராச்சும் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, குழந்தை இல்லைனா இப்போ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது வந்து ரொம்ப சில நேரம் குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 6-11 சுக்கிரன் வந்து ராசியிலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது, கடன் கேட்டதில் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. உடல் ரீதியான விஷயங்களுக்கு சில உபத்திரங்கள் வரலாம், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. 7ஆம் அதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா புதிய பார்ட்னர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு 11 இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் வந்து விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடக்கிறதும், ஏதாச்சும் பை லக்கு சடனாக வந்து ஒரு பெரிய லாபங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருப்போம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலேருந்து அப்போ 2க்கு போகிறாருங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி கிளியர் ஆகி ஒருத்தர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதேமாதிரி கவர்மெண்ட் செக்டார் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் பெரிய அளவில் முன்னேற்றங்களும் புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷங்களையும் குதூகலத்தையும் கொடுக்கும். நல்ல ஒரு ஹாப்பியாக வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். நண்பர்களோடு சேர்ந்து ஜாலியாக ஒரு ரவுண்டு போகிறதும் சில பேருக்கு நடக்கும். 12ஆம் அதிபதி என்ன செவ்வாய் 5-12ஆம் அதிபதி ராசி மற்றும் 2ஆம் அதிபதி குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அதனால் நல்ல ஒரு சந்தோஷங்களும் குதூகலமாக இருக்கிற ஒரு வாரமாக தான் இருக்குது.